ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ. ஸோ நிஃப்டியில் வந்து ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ரொம்ப கவனம் தேவை. ஸோ நிஃப்டியில் ஏன் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் அப் பண்ண போகுது, இல்லைன்னா மேலே ஏற போகுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஃப்ரைடே தான், பட் நான் நம்மளோட குரூப்பில் ஆக்சுவலாக நான் டியூஸ்டேவே சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து ஏதாவது கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்படின்னா கால் சைடில் நல்ல ஒரு பொசிஷன் எடுக்க பாருங்கள், ஏன்னா மார்க்கெட் நல்லா மேலே போக போகுது அப்படின்றத சொன்னேன். ஸோ இதை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரை பொறுத்தும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கான்செப்டை பார்க்கலாம். எஸ், இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஆக்டிவிட்டி ரொம்பவே பாசிட்டிவ் சைடில் இருக்குது, இல்லைனா லாங் சைடில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து உண்மை தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூன் 4க்கு அப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ச் பை இன்ச்சாக வந்து ஃப்யூச்சரில் அதோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரும் அண்ட் லாங் பில்டப்பும் நிஃப்டியில் குறிப்பாக இருந்திருக்கு. இதை கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பேசுகிறது நிஃப்டியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிஃப்டின்றது நிறைய இண்டஸ்ட்ரீஸு, நிறைய செக்டார்ஸ் ஓரியன்டாக இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் அப்படின்றதுனால நல்ல ஒரு ஷார்ட் கவர் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஸ்டேபிளாக இருந்ததுன்னு சொல்லலாம் த்ரூ அவுட் மந்த்து. அந்த 4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ரொம்பவே வந்து ஸ்டேபிளாக ஒரே சைடில் இருந்ததை பார்க்க முடியுது. எஸ், அஃப்கோர்ஸ் இன்ட்ராடேயில் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், வால்டிலிட்டி இருந்திருக்கும். பட் ஃபியூச்சரை பொறுத்தவரையும் பார்த்தோன்னா அதோடைய ஸ்கேலப் வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை வேறு எந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஸ்டாக்கேஜில் எஃப்ஐ ஆக்டிவிட்டியில் நான் வந்து இதை ஒரு 2 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து இந்த டேட்டாஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கொஞ்சம் ரிலையபிளாக இருக்குது அப்படின்றத நிறைய வீடியோலேயும் நானும் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 4க்கு அப்புறம் ஈவன் சிங்கிள் டே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து ஷார்ட் வந்து போகலை. எஸ், இங்கே நம்ம வந்து நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் ஃபீச்சரும் அண்ட் ஓவரால் எல்லா இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸும் லைக் பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸோட ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 4க்கு அப்புறம் எவ்வளோ பெரிய ஃபண்டு வந்து அடிஷனாக இருக்குது பாருங்கள். க்ரீனில் இருந்தால் லாங் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபியூச்சர்ஸில் வந்து லாங் அதிகமாக பில்டப் ஆகிருக்கு அர்த்தம். விச் மீன்ஸ் வந்து அவங்க ஷார்ட்டை கவர் பண்ணுறாங்க, இல்லைன்னா புது லாங் எடுக்கிறாங்க. பட் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். குறிப்பாக அதில் நம்ம நிஃப்டியை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இன்ச் பை இன்ச்சாக ரொம்ப ஃபேமாக வந்து ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான காரணம் நாட் இன் அ சிங்கிள் டே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு ஷார்ட்டுமே இருந்ததில்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இதில் முக்கால்வாசி வந்து ஷார்ட் கவரால் எடுக்கப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சென்சிபிளில் நம்ம பாரில் பார்த்தோம். ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவர் தான். ஏன்னா அந்த ஜூன் 4th ரிசல்ட் அப்போ நிறைய ஷார்ட் போயிருப்பாங்க. அந்த ஷார்ட்டை கவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் இன்ச் பை இன்ச்சாக மேலே ஏறும்போது ஷார்ட் கவர் நடந்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஷார்ட் கவர் ஓரளவு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் லாங் வந்து வேகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கால் ஆப்ஷனில் ரொம்பவே நம்ம உஷாராக இருக்கணும். அதை எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது? உதாரணத்துக்கு இங்கே நம்ம இந்த ஓஏ ஆக்டிவிட்டி, ஆப்ஷனோட ஓஏ ஆக்டிவிட்டியில் பார்க்கும்போது குறிப்பாக இது வந்து ஜூலை மந்தோட பிகினிங் அப்படின்றதுனால இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் முக்கால்வாசி வந்து ஷார்ட் கவர் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் எடுக்கிறதெல்லாம் ஃப்ரெஷ் லாங் அப்படின்னு சொல்லும்போது ப்ரைஸ் கண்ணாபின்னு மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வாங்கப்படுது அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட் வேகமாக மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் நான் ஒரு 2 days முன்னாடி நம்ம குரூப்லையும் நான் சொல்லியிருந்தேன், 3 days முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். பட் இவ்வளோ வேகமாக போகும் அப்படின்றது வந்து ஸோ அந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சரை வச்சு நான் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். மார்க்கெட் மேலே போக போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபால் நடந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலே பொசிஷன் எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த சேம் விஷயம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸை வச்சு நான் சொல்லிடலாம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் பேசினது தான். இந்த ப்ரைஸை நீங்கள் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு 30-40 பாயிண்ட் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் சைடில் ப்ரீமியத்தில் எந்த ஒரு நெகட்டிவாக பேசுகிற அளவுக்கு இல்லவே இல்லைங்க. ஸோ அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸோடைய விஷயம், எஃப்ஐயோடைய ஃபியூச்சர் இண்டெக்ஸ் விஷயம் இன்னும் வரலை. அது ஆக்சுவலாக நைட் ஆகும். கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இங்கே நம்ம இந்த ஓஏஐ நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரைக்குக்கும்
ஓடிஎம் போக போக அதோடைய டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே கால் ஆப்ஷனில் மிகப்பெரிய ஷார்ட் கவர் வந்து நடந்துகிட்ருக்கு கால் ஆப்ஷனுகளில். ஸோ ஷார்ட் கவர்னால் ஆல்ரெடி செல் பண்ணியிருந்தவங்க வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். காம்ப்ரமைஸே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கால் சைட்லேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு லாஸ்ட் ஒரு மாதம் வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்களை கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க எந்த அளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் காலுக்கு பாருங்கள். ஸோ உதாரணத்துக்கு அர்த்த மணி 180 ரூபாவில் இருக்குது. பட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா 152 ரூபாவில் கிட்டத்தட்ட 32 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே நீங்கள் புட்டில் நீங்கள் எடுத்திங்கன்னா கணக்கே வேறு. 114 ரூபா இருக்குது, 96 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 ரூபா தான் இருக்குது. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலில் புட்டில் இருக்கிற விஷயத்தை விட காலில் வேகமாக இருக்குது. அதாவது வந்து காலை அதிகமாக விலை கொடுத்து கூட வாங்க ரெடி அப்படின்னா என்னது, செல்லர்ஸ் அதிகமாக விலை கொடுத்து வாங்க ரெடி அப்படின்னா இந்த சைடு மார்க்கெட் ஈஸியாக போக போகுதுன்னு அர்த்தம். அப்போது இதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? உதாரணத்துக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன சொல்கிறீங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு ஹை போச்சு. கிட்டத்தட்ட 24,175 நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஹை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அங்கேருந்து ஒரு 175 பாயிண்ட் கிட்டத்தட்ட டவுன் ஆகி தான் இப்போ முடிஞ்சிருக்கு, ஹையிலேருந்து சொல்கிறேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மண்டே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அகெயின் மார்க்கெட் வந்து ஸ்கேல் அப் தான் ஆக போகுது, மார்க்கெட் மேலே தான் போக போகுது. அப்படின்றதுனால நம்ம ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸாக எதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் கால் லேடர் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கால் லேடரில் நல்ல ஒரு டெபிட் கொடுத்து எடுக்கலாம். நான் நிறைய வீடியோ பேசியிருக்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா கால் காண்டர் எடுக்கலாம், ரொம்ப அருமையான விஷயம். கால் லேடருக்கு பதிலாக கால் காண்டர் எடுக்கலாம். லிமிட்டட் ரிஸ்க்கு தான், தயவு செஞ்சு அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதை சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இன்றைக்கும் விக்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கு. இந்த விக்ஸ் இன்னும் ஃபர்தராக இறங்க இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னும் சாலிடாக வந்து அந்த சைடு போக போகுது. ஸோ ஷார்ட் கவர்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபியூச்சரில். அப்போது விக்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம டெபிட் ஸ்ப்ரெட் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. நேக்கட் பையிங் வேண்டாம், ஏன்னா உங்கள் ரிஸ்க் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்றதுக்காக. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டியில் கொஞ்சம் உஷாராகவே இருக்கிறது நல்லது. பேங்க் நிஃப்டியில் ஒவ்வொரு நாள் தான் ஏறுது, ஒவ்வொரு நாள் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டுது பெருசாக. பட் நிஃப்டி அப்படி கிடையாது, கிராஜுவலாக ஏறினாலும் அதோட விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு நாள் நியூஸ் வருது. சிமெண்ட்டுக்கு ஒரு நாள் நியூஸ் வருது, ஐடிக்கு ஒரு நாள் நியூஸ் வருது. பேங்க் ஏறினாலே போதும், நிஃப்டியில் இருக்க பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் ஏறி பேங்க்கை சப்போர்ட் பண்ணிடுது. ரிலையன்ஸ் ஒரு நாள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், இது மேபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.